அமைச்சர் ஆய்வுக்கு வருவதை பார்த்ததும் மேஜைக்கு அடியில் பதுங்கிய நபர். பொறுமையா ஒண்ணும் பண்ணலவா இருங்க அவரை வெளியே கூப்பிடுவாங்க. பள்ளிப்பாளையத்தில் சீல் வைக்கப்பட்டு சட்டவிரோதமாக இயங்கும் சாய ஆலைகளில் புகாரின் பேரில் நள்ளிரவு நேரத்தில் அதிரடி ஆய்வு மேற்கொண்ட பால்வளத்துறை அமைச்சர். அதிகாரிகள் வருவதைக் கண்டு சாய ஆலை மின் இணைப்பை துண்டித்துவிட்டு இருட்டில் பதுங்கியிருந்த வடமாநில தொழிலாளியால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சீல் வச்சதை எப்படி திறந்து ஓட்டுவீங்க? சீல் வச்சதை எப்படி ஓபன் பண்ணி ஓட்டுவாங்க? ஓட்டக்கூடாதுன்னு சொல்லி தானே சீல் வச்சிருக்கோம். வாங்கிக்கலாம் ஓட்டு மேலே நாளைக்கு இங்கே தங்கிதான் வேலை செய்வாங்க. தங்கியிருக்காங்க சாப்பிட வேணா அப்படி ஓடி இப்போ சாப்பிட்டுட்டாங்க. ஆள் ஒருத்தர் உட்காந்துருக்காங்க. யார் நீ பயந்துட்டாரு. பயப்படாது வாங்க பொறுமையா ஒண்ணும் பண்ணலவா இருங்க அவரை வெளியே கூப்பிடுவாங்க. இவங்களெல்லாம் என்ன பண்ணலாம்? என்ன கிரிமினல் எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த அறிவாளிகளும் நம்ம ஊர்ல தான் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இது மாதிரி எவ்வளோ பெரிய பைப் போட்டிருக்காங்க பார்த்தியா? ஆமாங்க, அந்த இதுதான் ட்ரைனேஜ் சொன்னா எப்படி சீலிங் பண்ணி எல்லாமே திரும்ப பண்ணி எழுதிட்டு ஆர்டிஓட்ட பேசிடுறேன் மேடம். பேசிட்டு நீங்கள் 1 மந்த் டைம் கேட்டாங்கல்ல? ஆமாம் மேடம். யாருக்குமே கொடுப்பாங்க. இல்லை மேடம் 12,000 இருக்கு. ஆமாங்க மேடம். கலக்கி வச்சிருக்காங்க அடுத்த இதுக்கு. கம்ப்ளீட் பண்ணுங்க. இல்லை இல்லை மேடம், இது வந்து சாயம் போட்டு இல்லை மேடம், வெறும் கெமிக்கல் மட்டும் வந்து ரெடி பண்ணிட்டு கொண்டு அப்படியே ஊற்றினா ஹீட் சேவிங் 1300. அதை விடவே இது ஜாஸ்தி இருக்கு. அது 12,000, இது 1,400. இங்கே வந்து சட்டத்துக்கு புறம்பா சீல் வச்ச ஃபேக்ட்ரி 4 மாதம் ஆச்சு. இப்போ அன்டைமில் நைட் டைம் வந்து ஓட்டுறதா வந்து தகவல் வந்துச்சு. அதனால நாங்கள் இன்ஸ்பெக்ஷன் பண்ணலான்ட்டு வந்தோம். அதே மாதிரியே வந்துட்டு சீல் வச்ச சாயப்பட்டறையில் வந்துட்டு ஓப்பன் பண்ணி ஓட்டிகிட்ருக்காங்க நைட்டு. இப்போ நாங்கள் வந்து கையங்கலமாக பிடிச்சிருக்கோம். இந்த மாதிரி வந்து சட்டத்துக்கு விரோதமாக எது பண்ணாலும் நாங்கள் வந்து தக்க நடவடிக்கை எடுக்கப்படும். எங்கள் தலைவர் ஆட்சியில், எங்கள் தலைவர் விஜய் அவர்கள் ஆட்சியில் இந்த மாதிரி எது நடந்தாலும் சட்டத்துக்கு விரோதமாக நடந்தால் தக்க நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த புகார் எப்படி உங்கள் தொலைபேசிக்கு பண்ணாங்க தொடர்ந்து மக்கள்? நாங்கள் வந்து 2 நம்பர் கொடுத்துருக்கோம்ல, மக்களுக்கு 2 நம்பர் கொடுத்துருக்கோம்ல, அந்த கால் வந்துச்சு. இந்த மாதிரி வந்து ஓட்டிகிட்ருக்காங்க நைட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு கால் வந்துச்சு. அதன் அடிப்படையில் நாங்கள் வந்தோம். 1 மாத கால அவகாசம் கொடுத்துருந்தீங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அப்படி முறைகேடாக இயங்கிட்டு இருக்கு. இதுக்கு என்ன நம்ம
நான் வந்து தொழிலாளர் அடைவாங்கன்னு சொல்லி தான் நான் 1 மந்த் டைம் கொடுத்தேன். அதாவது ஓட்டக்கூடாது, அதுக்கு ETP எல்லாம் போட்டுட்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் டைம் கொடுத்துருந்தேன். அதேமாரி இந்த மாதிரி பண்ணுறாங்க. அதனால வந்து அந்த ஒரு மாதம் அவகாசமும் கிடையாது. இந்த சட்டவிரோத சாய தொழிற்சாலைக்கு நீங்கள் எது மாதிரியான எச்சரிக்கை விடுக்கிறீங்க? இது மாதிரி தொடர்ந்து இது மாதிரி பண்ணும்போது எது மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கலாம்னு சொல்லுங்கள். சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ கண்டிப்பாக எடுப்போம். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.